தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். படப்பை அருகே நண்பர்கள் வீட்டில் தங்கியிருந்த 2 மாணவர்களை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படப்பை அருகே உள்ள வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் பரத் மற்றும் சீனு. நண்பர்களான இருவரும் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் டிப்ளமோ படித்து வந்தனர். மேலும் துக்கல் நிகழ்ச்சிகளுக்கு கானா பாடல்களையும் பாடி வந்துள்ளனர். ஒரகடம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு துக்க நிகழ்ச்சி ஒன்றில் கானா பாடல் பாடிய பின் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த அம்மனம்பாக்கத்தில் உள்ள நண்பர் லோகேஷ் என்பவர் வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் 2 இருசக்கர வாகனங்களிலும் ஹெல்மெட் அணிந்து முகத்தில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு வந்த 6 பேர் அடங்கிய ஒரு கும்பல் நேற்று காலை லோகேஷ் வீட்டிற்குள் கத்தியுடன் புகுந்துள்ளது. இதை பார்த்து பீதியடைந்த லோகேஷ் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து அந்த கும்பல் கத்திகளை காட்டி மிரட்டல் விடுத்து அவர்களை வீட்டிலிருந்து விரட்டியுள்ளது. மேலும் வீட்டில் தங்கியிருந்த டிப்ளமோ மாணவர்கள் பரத் மற்றும் சீனு ஆகியோரை சுற்றி வளைத்து சரம் வாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்.